அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திருச்சி மாநாட்டில் வந்து அண்ணன் நன்றி தெரிவிக்கிறதுக்காக போயிருக்கார். நன்றி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி வரலாம் கூட்டுறதுக்காக ஃபுல்லாக 24/7 24 மணி நேரமும் நியூஸ் ஓப்பன் பண்ணோம்னா அந்த தேர்தலுக்கு முந்தைய அண்ணன் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வரலாம் பயங்கர ஹைப் ஏற்றுனாங்க. பீப்புள்ஸை வர வைக்கிறதுக்காக அண்ணனை பார்க்கறதுக்கு 1000 பேர் போகிறாங்க, அண்ணனை பார்க்கறதுக்கு 10,000 பேர் போகிறாங்க, 1 லட்சம் பேர் போகிறாங்க, 2 லட்சம் பேர் போகிறாங்க. பார்த்தா இது மாதிரி ஒரு கூட்டம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அந்த தொகுதியில் ஒரு 5000 பேர் கூட கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் தான் பாதுகாப்புத்துறை இவர் கையில் தான் இருக்குது, காவல் கண்காணிப்புத்துறை இவர் கையில் தான் இருக்குது. அந்த கண்காணிப்புத்துறையில் இவர் சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம், இது மாதிரி மக்கள் வந்து என்னை பார்க்க வராங்க, கண்டிப்பாக அதுக்கான ஒரு கிரவுண்ட் வந்து செட் பண்ணுங்கள், மக்கள் எவ்வளோ நாள் வரட்டும் அப்படின்னு சொல்கிறேன். கிரவுண்டில் தான் நீங்கள் பேச போகிறீங்க, நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஒரு 5000 பேர் மட்டும் போதும், அதுக்கும் உறுப்பினர் அட்டை இருந்தவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி தெரிவிக்கிறதுக்காக நன்றி தெரிவிக்கிறதுக்கும் உறுப்பினர் அட்டை வேணும், அந்த உறுப்பினர் அட்டை இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஃபைன், உள்ளே வந்திருக்காங்க. அது எப்படி வர வச்சுருக்கீங்க? உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே 5000 பேருக்கு கரெக்டாக இருக்கும், உள்ளே வந்திருக்காங்க. இதை நீங்கள் அப்பயே பண்ணியிருக்கலாமே, எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளோ உங்கள் மேலே வந்து அவ்வளோ அலிகேஷன் வந்து எதிர்கட்சி வச்சுருந்தாங்க? இப்போ நீங்கள் முதல்ல சிஎம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் அசம்பாவிதம் நடத்தக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது, திரும்ப அன்னைக்கு அந்த 41 பேர் மரணம் நடந்த மாதிரி இப்போ ஒரு மரணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் இப்போது பயங்கரமாக யோசிச்சு தானே செய்கிறீங்க. இந்த செய்கிறது தானே அப்புறம் வந்து முதலமைச்சர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எப்படி போங்க, எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி எஸ்ஓபி ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க? உங்களுக்குன்னா ரத்தம், மற்றவங்களுக்குன்னா தக்காளி சட்னிங்களா? ஸோ நீங்கள் உள்ளே போனீங்க, பேசுகிறீங்க, பேசி முடிச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க திமுக மற்றும் பலர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க. திமுக மற்றும் பலர்னு பேசியிருக்கீங்க. எதிர்கட்சிகள்லாம் என்னை நோக்கி வந்து கேள்வி எழுப்புறாங்க, பள்ளிலாம் ஏமால போடுறாங்க, நடக்கிற கொலைக்கிறனால தான் காரணம் அப்படின்னு சொல்லி போயிருந்தீங்க. சார் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சார் பேசுனீங்க? எப்படி பேசியிருந்தீங்க? நீங்களும் அதே தானே பேசியிருந்தீங்க. என்ன சார் பாதுகாப்பு இருக்குது, மக்கள்லாம் பயப்படுறாங்க சார், குழந்தைங்கள்லாம் பயப்படுதுங்க சார், சின்ன குழந்தைங்களாம் பயப்படுதுங்க சார்னு சொன்னீங்களா? அதே கேள்வி தானே இப்போ எதிர்கட்சியாக இருக்கிற பீப்புள்ஸ் வந்து உங்கள் மேலே அலிகேஷன் வைப்பாங்க. நீங்கள் ஏன் இப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களுக்கு துறை சார்ந்து நீங்கள் செயல் திட்டம் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துங்க. அதுக்காக காவல் கண்காணிப்பு துறையில் செயல்படுத்தும் போதும் சரி, பாதுகாப்பு துறையிலும் சரி, அதுக்கு டைம் எடுக்கணுமா? உங்களுக்கு அதுக்கு எதுக்கு டைமு? அந்த டைம் தேவையில்லைங்களே. நீங்கள் உடனே வந்து டீமுக்கு ஒரு செட்டப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், பெட்ரோலிங் வந்து டைட் பண்ணுங்கள், சின்ன மூளை முடுக்கில் இருக்கிற சின்ன ஏரியாவிலே வந்து கூட்டத்தை வந்து அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாமே. ஏன் அதை பண்ண உங்களுக்கு திராணி இல்லாமல் இப்போ வந்து இது மாதிரி என் மேலே வந்து அலிகேஷன் வைக்கிறாங்க, என் மேலே வந்து தப்பை பழி சுமத்துறாங்க, நம்ம ஆட்சிக்கு வர்றது பிடிக்கல, எதிர்கட்சினா கேள்வி கேட்க தான் சார் செய்வாங்க. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கொடுங்க, நீங்கள் வந்து செயல் திட்டத்தில் காமிங்க. கண்டிப்பாக மக்கள் திரும்பவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இவர் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் வெறுமனே வீடியோ மூலிமா பேசி, ரீல்ஸ் மூலமாக பேசி, யூடியூப்பில் பேசி இப்படியே வந்து ஆட்சியை ஓட்டலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ரொம்ப ஆபத்தான அரசியலை நோக்கி பயணிக்கும். அதுவரை உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க மக்கள். தேங்க்யூ.